அன்பான உறவுகளுக்கு வணக்கம். சிங்கப்பூர்ல கிளாஸ் 3 லைசென்ஸ் எடுக்கிறதுக்குள்ள டைரக்ஷன் சேஞ்ச் கோர்ஸ் எப்படி ஈஸியா ஒரே தடவையில போடுறது அப்படின்னு இந்த வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்பதான் நம்ம சேனலை புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்து நோட்டிஃபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க. அதே போல நம்ம மெம்பர்ஷிப்லேயும் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டைரக்ஷனல் சேஞ்ச் கோர்ஸ் எப்படி ஈஸியா ஒரே தடவையில போடுறது அப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவா உங்களுக்கு சொல்லி தர போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த கோர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்ல போற இந்த முக்கியமான பாயிண்ட்களை நீங்க நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. எப்ப நீங்க இந்த கோர்ஸ் போட போறீங்க அந்த இடத்துக்கு அப்படின்னா, அந்த இடத்துக்கு போன உடனே நான் சொல்ல போற பாயிண்ட் எல்லாம் உங்க ஞாபகத்துக்கு வந்தாதான் நீங்க ஈஸியா ஒரே தடவையில போட்டு பாஸ் பண்ணலாம். வாங்க அந்த பாயிண்ட் என்னன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். எல்லா டிரைவிங் ஸ்கூல்லையுமே டைரக்ஷனல் சேஞ்ச் கோர்ஸ் சர்க்கியூட் இதே போலதான் இருக்கும். பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த கெர்ப்புக்கும் உங்க காருக்கும் உள்ள இடைவெளி ஓரளவு 500 mm இருக்கிற மாதிரி நேர ஓட்டிட்டு போகணும். 2வது பாயிண்ட், நேர ஓட்டிட்டு போய் இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு உள்ள இருந்து நீங்க பார்க்கும்போது உங்க காரோட கேசிங்கும் இந்த கூம்புல பாதி மறைகிற மாதிரி கொண்டு போய் நிப்பாட்டணும். இந்த கெர்ப்புலையும் மோதிடக்கூடாது, உங்க கேசிங் இடிச்சிடக்கூடாது. ஓகேங்களா? 3வது பாயிண்ட், நீங்க வலது பக்கம் திரும்பணும் அப்படின்னா வலது பக்கம் பிளேன் ஸ்பாட்டை செக் பண்ணிக்கணும். இந்த 4வது பாயிண்ட் சேஃப்டி செக் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த பார்க்கிங் தான் போட போறீங்க, அப்ப இந்த பார்க்கிங்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா, யார் நடந்து போறாங்களா, எதுவும் கார் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் சேஃப்டி செக். 5வது பாயிண்ட், நீங்க எந்த பக்கம் திரும்ப போறீங்களோ அந்த பக்கம் அவசியம் சிக்னலை போடணும். அதாவது இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. நீங்க வலது பக்கம் திரும்பணும்னா வலது பக்கம் சிக்னலை போடணும், இடது பக்கம் திரும்பணும்னா இடது பக்கம் சிக்னலை போடணும். ஓகேங்களா? 6வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த டைரக்ஷன் சேஞ்ச் கோர்ஸுக்கு 2 கார் தான் அனுமதி. ஒரு கார் இங்க இருந்துச்சுன்னா உங்க காரை ஓட்டிட்டு போய் இங்க நிப்பாட்டலாம். காரு இங்க நின்னுச்சுன்னா உங்க காரை இங்க நிப்பாட்டலாம். நீங்க கொண்டு உள்ள நிப்பாட்டிடக்கூடாது. சரிங்களா? இங்க நிப்பாட்டிட்டு இந்த காரு ரிவர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இங்க ஓட்டிட்டு போய் நிப்பாட்டலாம். அதுக்கப்புறம் இந்த கார் வெளியானதுக்கு அப்புறம் நீங்க வெளியாகலாம். ஓகே. 7வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ரிவர்ஸ் கியர் போட்டு நீங்க மூவ் பண்ணும்போது இந்த இருக்கு பாருங்க கெர்ப்பு 1 2 3 4, இந்த 4வது கெர்ப்புல பாதி வரும்போது நீங்க ஃபுல்லா ரைட் ஒடிச்சிடணும். ரைட்டு ஒடிச்சிங்கன்னா இந்த கட்டையில ஏறாது, இந்த கட்டையில ஏறாம அழகா திரும்பி சென்டர்ல நிற்கும். ஓகே, இந்த 7 பாயிண்டையும் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கோர்ஸ் போட போனீங்க, அந்த இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா இது 7 பாயிண்ட் வந்துச்சுன்னா உங்களால ஈஸியா போட முடியும். அதுக்கு நான் கேரண்டி. வாங்க அதை எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுடைய காரு எடுத்துக்காட்டுக்கு இதுதான்னு வைங்க. ஓகே, உங்க காரை மெதுவா ஓட்டிட்டு போங்க. இந்த மாதிரி இந்த கெர்ப்புக்கும் உங்க காருக்கும் இடைவெளி ஓரளவு 500 இருக்கிற மாதிரி ஓட்டிட்டு போயிட்டு காரை ஸ்டெடி பண்ணிட்டு நேரா ஓட்டிட்டு போய் இந்த கூம்புக்கு முன்னாடி நிப்பாட்டுங்க. உங்க காருக்குள்ள இருந்து பார்க்கும்போது இந்த கேசிங் இந்த கூம்புல பாதி மறைஞ்சிருக்கிற மாதிரி கொண்டு போய் மெதுவா நிப்பாட்டுங்க. இந்த கெர்ப்புல மோதிடக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி இந்த கருப்புல ரொம்ப ஒட்டுநாப்புல ஓட்டிட்டு போனீங்கன்னா திரும்பையில இது இடிக்க உங்களுக்கு சிரமமாயி போயிடும். அதே போல இந்த கருப்பை ஒட்டுநாப்புல ஓட்டிட்டு போனீங்கன்னா இங்கிட்டு திரும்பும் போது இதுல ஏறிடும். அதனால இந்த பக்கம் 500 இருக்கிற மாதிரி ஓட்டிக்கிட்டு போங்க. சரிங்களா? நீங்க சென்ட்ரா ஓட்டிக்கிட்டு போனாலும் 2 பக்கத்துமே இடிக்கும். இந்த பக்கம் 500 இருக்கிற மாதிரி ஓட்டிக்கிட்டு போங்க. சரிங்களா? இப்ப ஓட்டிட்டு போய் இந்த கூம்புல பாதி மறைகிற மாதிரி நிப்பாட்டிட்டீங்க. ஓகே, இப்ப நீங்க வலது பக்கம் திரும்ப போறீங்க. அப்போ வலது பக்கம் சிக்னலா அவசியம் போடணும். ஒருவேளை கார் இங்க நிக்குதுன்னு வைங்க, ரிவர்ஸ் போட்டு நிக்குது அப்படின்னா உங்க காரை கொண்டு போய் இந்த இடத்துல நிப்பாட்டிக்கலாம். ஒருவேளை இன்னொரு கார் இந்த இடத்துல நிக்குதுன்னு வைங்க, உங்களுடைய காரை மெதுவா ஓட்டிட்டு போய் இந்த இடத்துல நிப்பாட்டலாம். பின்னாடி உள்ள ரோட்டுக்கு எதுவும் இடைஞ்சல் இருக்கக்கூடாது. இந்த கார் திரும்பி ரிவர்ஸ் போடுறதுக்கு இடைஞ்சல் இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி கொண்டு போய் நிப்பாட்டிக்கங்க. ஒருவேளை இந்த இடத்துல கார் நிக்குதுன்னு வைங்க, இந்த இடத்துல நீங்க நிப்பாட்டிட்டு இந்த கார்ஸ் ரிவர்ஸ் போட்டதுக்கு அப்புறம் நீங்க உங்க காரை ஓட்டிட்டு போய் இந்த இடத்துல நிப்பாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கார் போனதுக்கு அப்புறம் நீங்க உங்க காரை ரிவர்ஸ் போட்டுக்கலாம் அதுல. சரிங்களா? இந்த கூம்புல பாதி மறைகிற மாதிரி உங்க காரை கொண்டு போய் நிப்பாட்டிட்டீங்க. ஓகே, இந்த கெர்ப்புலையும் மோதிடக்கூடாது, இந்த கெர்ப்புலையும் மோதிடக்கூடாது, இந்த கெர்ப்புலையும் மோதிடக்கூடாது. அப்படி மோதிச்சுன்னா நீங்க இம்மிடியட் ஃபெயில், இல்லைன்னா 10 மார்க்கு குறைச்சிருவாங்க. ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரி கொண்டு போய் நிப்பாட்டிட்டீங்க. அப்ப இந்த பார்க்கிங் தான் நீங்க போடணும். அப்ப நீங்க வலது பக்கம் சிக்னலை போடுங்க. ரிவர்ஸ் கியர் போடுறதுக்கு முன்னாடி நீங்க வலது பக்கம் தானே திரும்ப போறீங்க. அப்ப முன்னாடி உள்ள கண்ணாடியை பாருங்க. வலது பக்கம் கண்ணாடியை பார்த்துட்டு சேஃப்டி செக் பண்ணிக்கோங்க, எந்த பிரச்சனையும் இருக்கா அப்படின்னு. எதுவும் இல்லை அப்படின்னா நீங்க போகலாம். அப்படி ஒருவேளை இங்க கார் நிக்குதுன்னு வைங்க, கார் போனதுக்கு அப்புறம்
நீங்கள் ரிவர்ஸ் கியரை போட்டு திரும்பி உள்ளே வரலாம். இப்போ கார் எதுவுமே இங்கே இல்லை. அப்போ நீங்கள் ரிவர்ஸ் கியரை போட்டுருங்க. போட்டு மறுபடியும் முன்னாடி உள்ள கண்ணாடி வலது பக்கம் கண்ணாடியை பார்த்துட்டு மெதுவாக உங்கள் காரை அப்படியே ரிவர்ஸ் வாங்க. ரிவர்ஸ் கியரை போட்டு இப்போ முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த இருக்கு பாருங்க கருப்பு 1 2 3 4 இந்த 4வது கருப்புல பாதியும் உங்கள் ஷோல்டரும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்படியே ரைட்டு ஒடிச்சிடணும். இந்த ரைட்டு ஒடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ரைட்டு தானே திரும்ப போகுது. அப்போ வலது பக்கம் பிளைன் ஸ்பாட்டை செக் பண்ணிக்கணும். முன்னாடி கண்ணாடி வலது பக்கம் கண்ணாடி உங்கள் ஷோல்டருக்கு பின்னாடி திரும்பி பாருங்கள். யாரும் நடந்து போகல, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக ரைட்டு ஒடிச்சுங்க. ஃபுல்லாக ரைட்டு ஓடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வண்டி திரும்பி அழகாக நிற்கும். நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த கட்டையிலையும் ஏறாது, இந்த கட்டையிலையும் இடிக்காது. அதுக்கப்புறம் 2 பக்கமும் உங்கள் காரோட கேப்பை பாருங்கள். அதாவது இடைவெளி 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும். அக்யூரேட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு சேமாக இருந்தாவே போதும். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்டேரிங்கை ஸ்டெடி பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்டேரிங்கை 1 இன்ச் நகரையில் அப்படியே ஸ்டெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக நீங்கள் ரைட்டு ஓடிச்சிருக்கீங்கல்ல, அப்போ அதனால நீங்கள் வந்து ஸ்டெடி பண்ணிக்கணும். இப்போ உங்கள் காரை நின்றுக்கிட்டு இருக்கையில் ஸ்டெடி பண்ணக்கூடாது, மெதுவாக மூவ் பண்ணையில் ஸ்டெடி பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் முன்னாடி உள்ள கண்ணாடியை பாருங்கள். பின்னாடி ஒரு தடவை திரும்பி சேஃப்டி செக் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா மெதுவாக அப்படியே மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணும்போது இடது பக்கம் கண்ணாடியை பாருங்கள், இடது பக்கம் கண்ணாடியை பார்த்துட்டு பின்னாடி ஒரு தடவை மறுபடியும் சேஃப்டி செக் பண்ணிக்கோங்க. எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா மெதுவாக அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே போங்க. மெதுவாகவே போங்க. இந்த கட்டையில் இடிக்காத அளவுக்கு மெதுவாக அப்படியே கண்ணாடியை பார்த்து 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 அப்படியே மூவ் பண்ணுங்க. நீங்கள் உள்ளே இருந்து பார்க்கும்போது இந்த கண்ணாடி வந்து இந்த கெருப்பை கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த கெருப்புக்கு நேராக வந்துச்சுன்னா உங்கள் காரு உள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தம். இது ஒரு டெக்னிக் இருக்குது. சரிங்களா? உள்ள இருந்து பார்க்கும்போது இந்த கண்ணாடியும் இந்த கருப்பும் கவர் ஆச்சுன்னா உங்க காரு கரெக்டா உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னு கேட்டா, நீங்க கொஞ்சம் முன்னாடி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்க இருந்து போற காரு உங்க காரு மேல இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அவங்க வந்து ஃபுல்லா உள்ள போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை கார் இங்க நிக்குதுன்னு வைங்க, இந்த கார் இங்க போனதுக்கு அப்புறம் நீங்க வந்து வெளியாகலாம். உள்ள கொண்டு வந்து நிப்பாட்டின உடனே உங்க சிக்னலை கேன்சல் பண்ணிடுங்க. நீங்க லேன் சேஞ்ச் பண்றதா இருந்தாலும் அல்லது பார்க்கிங் பண்றதா இருந்தாலும் உள்ள போய் பார்க் பண்ணதுக்கு அப்புறம் சிக்னலை கேன்சல் பண்ணிடணும். இப்போ உங்களுடைய இன்ஸ்பெக்டர் வெளியே போச்சுறாங்க. அப்ப என்ன பண்ணணும்? இடது பக்கம் தான் திரும்ப போறீங்க. அப்ப இடது பக்கம் சிக்னலை போடுங்க, அதாவது இண்டிகேட்டரை போடுங்க. முன்னாடி உள்ள கண்ணாடியை பாருங்க, எதிர்த்தாப்புல எது காரு வருதா போகுதான்னு பாத்துங்க. எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா மெதுவா அப்படியே மூவ் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், வெர்டிகல் பார்க்கிங் மாதிரியே உங்க ஷோல்டரும் இந்த கருப்போட என்ட்ரன்ஸும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது தான் நீங்க வந்து ஃபுல்லா லெஃப்ட் ஓடிக்கணும். நீங்க முன்னாடியே லெஃப்ட் ஓடிச்சீங்கன்னா இந்த கட்டையில ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இம்மிடியட் ஃபெயில் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்க ஷோல்டரும் இந்த கருப்போட என்ட்ரன்ஸும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சென்டர் கண்ணாடி இடது பக்கம் கண்ணாடியை பார்த்து இடது பக்கம் ஷோல்டருக்கு மேலே திரும்பி பாருங்க. பிளைன் ஸ்பாட்டை எதுவும் பிரச்சனை இல்லைன்னா நீங்க ஃபுல்லா அப்படியே லெஃப்ட் ஓடிச்சீங்கன்னா உங்க கார் அழகா திரும்பி இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்டெடி பண்ணிக்கிட்டு உங்க சிக்னலை கேன்சல் பண்ணிடுங்க. உடனே உங்க கார் கரெக்டான பொசிஷனுக்கு வந்தோடனே சிக்னலை கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிட்டு உங்க இன்ஸ்பெக்டர் எந்த பக்கம் போச்சுறாங்களோ நீங்க அந்த பக்கம் ஃபாலோ பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸி தான். நான் சொல்ற மெத்தடை ஃபாலோ பண்ணி ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். யாரெல்லாம் இந்த மாதிரி போட்டு ஈஸியாக பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதே போல் உங்களுக்கு புரிஞ்சா புரியலை ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோவை சந்திப்போம். மகிழ்ச்சி.